திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 474, அதிகாரம் வலியறிதல். சுங்கம் தவிர்த்த சோழன் என்று வரலாற்றில் பேசப்படும் மன்னர் குலோத்துங்கன் சோழ நாட்டை சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தார். அக்காலத்தில் கடோத்கஜன் என்ற மாலவ நாட்டு மல்லன் ஒருவன் நாடெங்கும் போரிட்டு வெற்றி கொடி நாட்டி வந்தான். அவன் பெயரை கேட்டாலே வீரர்கள் பயந்து நடுங்கினர். அவன் ஒரு முறை சோழ நாட்டிற்கு வந்து மன்னன் குலோத்துங்கனை கண்டு, மற்போரில் என்னை எதிர்த்து போரிடக்கூடிய வீரர்கள் உம் நாட்டில் உள்ளனரா என்று ஆணவத்துடன் கேட்டான். மன்னர் பறை முழங்கி வீரர்களுக்கு இச்செய்தியை அறிவித்தார். மறுநாள் அரண்மனை மைதானத்தில் மன்னர் முன் ஆயிரக்கணக்கானோர் கூடினர். போட்டி ஆரம்பமாயிற்று. சோழ நாட்டின் மானத்தை காக்கக்கூடிய வீரன் யாராவது வருவானா என்று மன்னர் ஏங்கிக் கொண்டிருந்தார். யாரும் முன்வரவில்லை. மன்னா, உம்மிடம் மலைபோல் படையிருந்தும் என்னை எதிர்க்க எந்த மல்லனும் வரவில்லையே என்று இருமாப்புடன் சொன்னான் கடோத்கஜன். அந்நேரத்தில், இதோ நான் இருக்கிறேன் என்று 10 வயது சிறுவன் ஒருவன் கூட்டத்திலிருந்து வெளியே வந்தான். சிறுவனே, உன்னை மூட்டை பூச்சியை நசுக்குவது போல் நசுக்கி விடுவேன், உயிர் பிழைக்க ஓடிவிடு என்று கர்ஜித்தான் கடோத்கஜன். கண் சிமிட்டும் நேரத்தில் பறந்து சென்ற சிறுவன் மல்லனின் தோள்களில் அமர்ந்து அவன் கழுத்தில் தனது கையால் ஒரு வெட்டு வெட்டினான். உடனே கடோத்கஜனின் கழுத்து நரம்பொன்று சுருக்கி வலப்பக்கம் முகம் திருப்பிக் கொண்டது. கற்சிலையாய் அசைவற்று நின்றான். கீழே குதித்த சிறுவன் மல்லனின் இடது காலை வாரி அவனை மண்ணக்கபச் செய்தான். உடலின் நரம்புகள் ஓட்டமறிந்து எந்த நரம்பை தட்டினால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை அறிந்த வர்மக்கலை நிபுணர் வரகுணவதியின் மகன் கபிலன்தான் அச்சிறுவன். கடோத்கஜனும் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு வெட்கி தலைகுனிந்து மன்னரிடம் மன்னிப்பு கேட்டான். சிறுவன் கபிலன் கடோத்கஜனின் இடப்பக்கம் கழுத்து நரம்பில் மற்றும் ஒரு தட்டு தட்டிவிட்டு அவனது தலைக்கோணலை சரியாக்கினான். கடோத்கஜனின் ஆணவம் அன்றோடு அழிந்தது. மற்றவர்களை மதிக்காமலும் தனது வலிமையின் அளவை அறியாமலும் தன்னை வியந்து பெருமைப்படுபவன் விரைவில் கெடுவான் என்பதை அமைந்து ஆங்கு ஒழுகான். அளவறியான், தன்னை வியந்தான் விரைந்து கெடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தன்னைத்தானே புகழ்பவர் அழிவர், தன்னைத்தானே புரிந்து கொள்பவர் உயர்வர்